நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கண்ணன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இது பயறு வகை பயிர்களின் நேரம் காலம். தைப்பட்டம், மாசிப்பட்டம், சித்திரை, வைகாசி பட்டங்களில் விவசாயிகள் உளுந்து, பாசிப்பயிறு, சோயா மொச்சை சாகுபடி செய்வாங்க. குறிப்பா உளுந்துக்கு முதலிடம், பாசிப்பயிருக்கு அடுத்த இடம். பச்சை பயிறு, பாசிப்பயிறு ரெண்டும் ஒன்று தான். புரதச்சத்து தரும் அருமையான உணவு வகை இது. இதை முளைகட்டி சாப்பிட்றது அவ்வளவு நல்லது. சிறு பயிறுன்னு கூட கிராமத்தில் இதை சொல்லுவாங்க. கொஞ்சம் இனிப்பு சுவையுடையது. உடலுக்கு உரம் சேர்க்கும் பயிறு வகை இது. உடல் வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை உண்டாக்கும். ஆனால் நிறைய சாப்பிட்டா கொஞ்சம் வாயு தொல்லையும் ஏற்படுத்தும். கூடவே சீதளமும் வரும். அதனால் கொஞ்சம் அளவாக பாசிப்பயிறு சாப்பிட்டா நமக்கும் நல்லது, கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது. கண்ணன் சார், பாசிப்பயிறு சாகுபடி செய்யவும் இந்த பட்டம் உகந்த பட்டம். நிறைய புது புது ரகங்கள்லாம் வெளியிடப்பட்டிருக்கு. பாசிப்பயிரை சாதாரணமாக வேக வச்சு சாப்பிடுவாங்க, அல்லது வறுத்து சாப்பிடுவாங்க. பாயாசம் செய்தும் சாப்பிடலாம். ரொம்ப நிறைய சாப்பிட்டா பேதியாகும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு தானே. பச்சை பயிரை வறுத்து 1-2 உடைச்சி வேக வச்சு வடிகட்டின அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பும் காரமும் சேர்த்து நோய்வாய்ப்பட்டு குணமடைஞ்சவங்களுக்கு கொடுத்தா அவ்வளவு நல்லதான். தலையில் இருக்கிற எண்ணெய் பசையை எடுக்க பச்சை பயிரை பயன்படுத்தலாம். பாசிப்பயிறு மாவை தலையில் தேய்ச்சி பெண்கள் குளிப்பாங்க. தலைக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியை உண்டாக்கும் பாசிப்பயிறு. பெண்கள் பாசிப்பயிறு மாவை முகத்தில் உடம்புல பூசி குளித்த காலம் உண்டு. ஆனால் இப்போ இந்த இயற்கை பொக்கிஷத்தை விட்டுட்டாங்க. எல்லாம் சோப்பு, ஷாம்பு மயமாயிடுச்சு. பச்சை பயிறு மாவை வெந்நீர் விட்டு களியாக்கி குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பெண்கள் மார்பில் பத்து போட்டுக்கிட்டா பால் கட்டுவது குறைந்து வீக்கமும் குறைஞ்சு போகுமா. மார்பில் ஏற்பட்டிருக்கும் நெறிக்கட்டிகளும் குறையும். பச்சை பயிரை 1-2 உடைச்சி அரிசியோட சேர்த்து கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல தெம்பு. வயது முதிர்ந்தவர்கள் சாப்பிடலாம். உடம்பு முடியாதவர்களும் இதை சாப்பிட்டா உடம்புக்கு தேவையான தெம்பு கிடைச்சிரும். எளிதாகவும் ஜீரணமாயிடும். இவ்வளவு அருமை பெருமை மிக்க பாசிப்பயிறு சாகுபடி ஏனோ அதிகம் செய்யப்படுறது இல்லை. அதிகமாக யாரும் உணவுல பயன்படுத்துறதும் இல்லை. பாசிப்பயிறு தேவை அதிகரித்தால் விவசாயிகள் அதிகம் சாகுபடி செய்வாங்க. எல்லாமே ஒன்னோடு ஒன்று சார்ந்தது தானே. கண்ணன் சார், மனிதன் நிம்மதியா வாழணும்னா அவன் உடல் நலன் நல்லா இருக்கணும். உடல் மட்டுமா, மன நிம்மதியும் தேவை. மன நிம்மதியோடு வாழ உண்மை, நேர்மை, அன்பு, பண்பு, சேவை, இந்த 5ம் தேவை. உங்களுக்கு இந்த 5ம் இருக்கிறதுனால தான் நிம்மதியா இருக்கிறீங்க. நல்ல உடல் நலத்துக்கு நல்ல உணவு, சரிவிகித உணவு தேவை. வயிறு முட்டை முட்டை சாப்பிடக்கூடாது. அரை வயிறு 3/4 வயிறு தான் சாப்பிடணும். பயிர்களுக்கும், ஏன் பாசி பயிருக்கும் தேவையான சத்துக்களை பிரிச்சு பிரிச்சு கொடுங்க. கட்டாயம் இயற்கை உரமும் தேவை. பாசி பயிரை மறந்துடக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.